ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓபிஎம்மில் ஸ்டடி நோட் 5. அதில் வந்து மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ் இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐஓஎஸ் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ முதல்ல இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ் இதில் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, அது எப்படி நம்ம கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணி எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் கொடுத்ததான ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ் இஸ் எ டிவைஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தி ரேஷியோ பிட்வீன் அவுட்புட் அண்ட் தி இன்புட். ஸோ ரேஷியோனாலே இது மாதிரி தான். இப்போது ப்ரொடக்டிவிட்டி O/T, ஓனா வந்து அவுட்புட்டு, ஐனா இன்புட்ன்றாங்க. ஸோ இதுதான் ரேஷியோ. ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். ஆனால் இது எல்லா இடத்துலையும் வருமானு கேட்டிங்கன்னா வராது. சில இடத்துல வந்து ஆக்சுவல் அவுட்புட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1 ஃபஸ்ட் நம்ம அது பார்க்கலாம். ஃபஸ்ட் illustration number 1ல in a particular plant there are 10 workers manufacturing a single product. அதாவது ஒரு 10 ஒர்க்கர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஒரு சிங்கிள் ப்ராடக்டை. அண்ட் தி அவுட்புட் பர் மந்த் கன்சிஸ்டிங் ஆஃப் 25 days ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் இஸ் 200. இப்போது அந்த மந்த்துக்கான அவுட்புட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 200. அதுமாதிரி ஒரு மாதத்துக்கு வந்து 25 நாட்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவை ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அவுட்புட் பை டோட்டல் இன்புட். ஸோ அது மாதிரி அவுட்புட்னது 200. அது மாதிரி இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் 10 ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனா அவங்க வச்சு தான் நம்ம வந்து ஒரு இன்புட்டாக அவங்கள யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து 200 by 10. அடுத்தது illustration number 2. There are 2 industries A and B manufacturing ஹோஸ் கப்ளிங்ஸ். அதாவது 2 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்புறம் தி ஸ்டாண்டர்ட் டைம் பர் பீஸஸ் வந்து 50. ஸோ நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எழுதிக்கிட்டேன் முன்னாடியே. ஸோ அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் படிக்கும்போது நான் எழுதி வச்சது நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து in a particular plant there are 10 workers manufacturing a single illustration 1 படிச்சிட்டேன். illustration 2 there are 2 industries A and B. ஸோ illustration 2 போட்டு நான் given சொல்லிடுறேன். 2 industries இருக்குது. எதனாலனா A and Bன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தி ஸ்டாண்டர்ட் டைம் பர் பீஸ் இஸ் 15 minutes. அதாவது ஒரு பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தி அவுட்புட் ஆஃப் 2 ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அது அவுட்புட் இது வந்து ஆக்சுவல் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 30 units அண்டு 20 units. இது வந்து 8 ஹவர்ஸ்க்கு பண்ணது. இது பர் ஷிஃப்ட் வந்து 8 ஹவர்ஸ். இது 8 ஹவர்ஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. இதை அதே மாதிரி ஃபைண்ட் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் each per shift of 8 hours. What is the expecting production of each per week consisting of 6 men? ஸோ இதில் வந்து 2 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று ப்ரொடக்டிவிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது ஒரு வாரத்துக்கு எவ்வளோ. ஓகே, சாரி காய்ஸ், நான் வந்து 6 men சொல்லிட்டேன் 6 டேஸுக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வாரத்தில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து புக்லேயே கொடுத்துட்டாங்க. ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பை ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் தெரியும். அதாவது என்ன சொல்லிட்டாங்க, 1 பீஸ் வந்து ஒரு பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் வந்துட்டு. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹவர்ஸை வந்து நம்ம வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதாவது 60 minutes is equal to 1 hour. அப்போ 8 hour வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 480 கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷனை கண்டுபிடிப்போம் இந்த இதில். ஸோ ஒரு பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம்னா அப்போது 8 hours அப்படி இல்லைன்னா 480 minutes எவ்வளோ நம்ம பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ 32 பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் நம்ம.
இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். பட் ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம் அவங்களே கொடுத்துட்டாங்க 30-20. ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 30, ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் வந்து 32. அது மாதிரி பிக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வந்து பார்த்திங்கன்னா 20, ஸ்டாண்டர்ட் வந்து 32. ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிவைட் பண்ணி கொண்டு வந்தோம்னா 15/16 வரும். இங்கே எதுவும் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வருது. அதே மாதிரி இங்கே வந்து இன்ட்டு 100 டெவலப் பண்ணால் நமக்கு 93% வரும். அதே மாதிரி இங்கே நம்ம வந்து 20/32 இன்ட்டு 100 பண்ணும்போது நமக்கு 62% தான் வரும். ஸோ நீங்கள் வந்து 30/32 இன்ட்டு 100 பண்ணால் 93 தான் வரும். நீங்கள் மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு போகணும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நம்ம டேரெக்டாகவே நம்ம பண்ணிடலாம். நாங்கள் திருப்பி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபார் 1 வீக். ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வாரத்தில் அவங்க கொடுத்தது என்னதுன்னா 6 days. ஓகேங்களா. ஒரு வாரத்தில் 1 வீக் வந்து 6 daysன்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. பர் வீக் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 daysன்ட்டு. ஸோ அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா 30 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பியில் வந்து 20 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் 8 ஹவர்ஸ் வந்து ஒரு நாள், 1 day. ஸோ அதில் ஏவும் பியும் நம்ம அவுட்புட்டை கொண்டு வந்தது 30 யூனிட்ஸ், 20 யூனிட்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே தான் ஒரு நாளைக்கு நம்ம 30 யூனிட்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வீக்கு எவ்வளோ பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா 180 வரும். அதே மாதிரி நம்ம பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 யூனிட்ஸ் அவுட்புட்டாக கொண்டு வரோம்னா நம்ம ஒரு வாரத்துக்கு 120 வந்து அவுட்புட்டாக நம்ம கொண்டு வருவோம். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணால் இல்லுஸ்ட்ரேஷன் 3க்கு நம்ம போகலாம். ஸோ இல்லுஸ்ட்ரேஷனும் நானும் அதே மாதிரி தான் கொடுத்ததை ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ illustration 3 given. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ஹவர்ஸ் ஒர்க் பர் டே. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 1 day வந்து 8 hours. அதே மாதிரி ஒர்க்கிங் டேஸ் பர் மந்த், அதாவது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நாட்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா 25 நாட்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை ஆப்ரேட்டர், அதாவது எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒருத்தர் தான் வேலை செய்கிறாரு. ஸோ ஆப்ரேட்டர் வந்து ஒருத்தர். ஸோ இதுக்கப்புறம் வந்து மிஷின் ஸ்டாண்டர்ட் மினிட்ஸ் பர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகுது. இது வந்து ஸ்டாண்டர்ட். இது வந்து ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம் நம்ம என்னதுன்னா இது வந்து 100% அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 100%, அதாவது ஒரு யூனிட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மிஷின் டைம் வந்து 22 minutes ஆகுது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் டைம் வந்து 8 நிமிஷம் ஆகுது. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 30 minutesன்னு சொல்லிட்டு வருது நமக்கு. ஸோ இப்போது நம்ம அடுத்தது வந்து பார்க்கும்போது ஒரு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ஆகுதுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஃப் பிளான்ட் இஸ் ஆப்ரேட்டட் அட் 75% எஃபிஷியன்சி அண்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஒர்க்கிங் அட் 100% எஃபிஷியன்சி, வாட் இஸ் தி அவுட்புட் பர் மந்த். அதாவது ஆப்ரேட்டர் மிஷின் வந்து 75% எஃபிஷியன்சியில் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஆப்ரேட்டர் வந்து 100% எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து என்ன தான் ஆப்ரேட்டர் வந்து 100%ல் ஒர்க் பண்ணாலும் அவுட்புட்னாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மிஷின் வந்து 75% தான் ஒர்க் ஆகுது, 100%ல் ஒர்க் ஆகலை வேரி ஆகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து அவர் என்ன தான் ஒர்க் போட்டாலும் 75%ல் தான் அது வந்து வரும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து காட்டன் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அவர் வந்து ஒரு காட்டன் ஒரு 10 கிலோ எடுத்து வர முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டர்னுக்கு. இப்போ அவர் வந்து 10 டன் எடுத்துன்னு வராருன்னா அப்போ மிஷினுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா 8 டன் தான். ஸோ அவர் என்ன தான் எக்ஸ்ட்ரா 2 டன் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தாலும் மிஷினுக்குள்ளே 8 டன் தான் போடணும் தவிர 10 டன் போட முடியாது. ஸோ அதான் இதோடைய இது. ஸோ இப்போ இங்கே கேட்குறது வந்து என்னதுன்னா, இது மாதிரி 75% ஆப்ரேட்டர் மிஷின் வந்து ஒர்க் ஆனாலும் அது மாதிரி ஆப்ரேட்டர் வந்து 100% எஃபிஷியன்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அவுட்புட் வரும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ஆகுது. ஸோ நம்ம ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ஆகுது. அப்போது அவர் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 8 hours வேலை செய்கிறாரு. ஸோ அப்போ 8 hours வேலை செய்யும் போது 480 minutes. ஸோ இங்கே வந்து 8 hours அப்படி இல்லைன்னா 480 minutes நம்ம வந்து பார்க்கணும். ஸோ 480 minutes வந்து வருது. ஸோ 8 hours இல்லைனா 480 minutes.
ஸோ அப்போது 1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 × 480 டிவைட் பை 30 பண்ணோன்னா நமக்கு 16 யூனிட்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 16 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. 16 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது மாதிரி 25 நாட்களுக்கு. ஸோ ஒரு மந்த்துக்கு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து வாட் இஸ் தி அவுட்புட் பர் மந்த். ஸோ நமக்கு ஒரு நாள் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு மாதத்துக்கு தேவை. ஸோ ஒரு மாதத்துக்கு தேவை தானே 60 யூனிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறா. 25 நாளைக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவார். அதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக 16 × 25 டிவைட் பை 1 பார்த்திங்கன்னா நமக்கு 400 யூனிட்ஸ் வரும். ஸோ 400 யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100%. நான் சொன்னாலே இது வந்து 100% நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோன்ட்டு. ஸோ 100%. அப்போ 75% வந்து எவ்வளோ. இப்போ 75% ஆகும்போது 300 யூனிட்ஸ். ஸோ அவர் பண்ணுற 300 யூனிட்ஸ் தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து இஃப் மிஷினரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. அதாவது இந்த மிஷினரி ஸோ இப்போது மிஷின் டைம் வந்து நான் 22ன்னு சொன்னால் அதை வந்து 100%ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 100%ஆக கன்சிடர் பண்ணிக்கிட்ட அப்புறம் நம்ம இப்போது வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10% இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 10% எந்த இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ 110க்கு எவ்வளோ வேல்யூ. அப்போ 100% 110. ஸோ 110%க்கு வந்து எவ்வளோ 20 மினிட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆனால் ஆப்ரேட்டர் டைம் வந்து அதே டைம் தான். ஸோ 8 மினிட்ஸ் ஆப்ரேட்டர் டைம் இங்கே இருக்க அதே 8 மினிட்ஸ் தான் நம்ம இங்கே இந்த எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 28 மினிட்ஸ். அப்போ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 28 மினிட்ஸ் ஆகுது. அப்போது வந்து 12,000 மினிட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். அந்த 12,000 மினிட்ஸ் எப்படி வந்து நான் சொல்கிறேன். இப்போ 1 டேக்கு 8 ஹவர்ஸ். அப்போ 25 டேஸுக்கு எவ்வளோ ஹவர்ஸ்னால் 200 ஹவர்ஸ். 1 ஹவர் வந்து 60 மினிட்ஸ். ஸோ 200 ஹவர்ஸ் வந்து 12,000 மினிட்ஸ். ஸோ இங்கே வந்து நான் இந்த 3 ஸ்டெப்பு வரத்துக்காக நான் ஒரு ஸ்டெப்பாக நான் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 12,000 நான் டேரெக்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 12,000 மினிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ் பண்ணுறாங்கன்னா 428.5714 யூனிட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து 100% தான். நான் திருப்பி சொன்னேன் 75%க்கு நம்ம இப்போ வந்து மாற்றணும். ஸோ 75% கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 321 யூனிட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே. இப்போ அடுத்தது தேர்ட் ஒன். இஃப் ஆப்ரேட்டர் எஃபிஷியன்சி இஸ் ரெடியூஸ்டு பை 20%. அது வந்து ஆப்ரேட்டர் டைம் இருக்குல்ல 8, இது வந்து 20% தான் ரெடியூஸ் பண்ணுறாங்க ஓவர் தி எக்ஸிஸ்டிங் லெவல் இருக்கிறது 20% மைனஸ் பண்ணால் வாட் வில் தி அவுட்புட் பர் மந்த். ஸோ பர் மந்த்துக்கு அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது இதை விட்டுருங்க, நான் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து என்னென்னா ஆப்ரேட்டர் வந்து 20 நிமிஷம் வந்து கம்மியாகுதுன்றாங்க அவரோட ஒர்க்கு. அப்போது என்ன பண்ணுறாரு 8 நிமிஷத்துக்கு 80% ஒர்க்கை தான் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. கரெக்டுங்களா. அப்போது ஒரு மிச்ச 20% ஒர்க்கை வந்து நாட் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ இந்த 20% ஒர்க்கை அவர் கம்ப்ளீட் பண்ணணுன்னா இந்த 20%க்கான இப்போ 80% ஒர்க்கு வந்து 8 நிமிஷத்தில் முடிக்கிறதுனா 20% ஒர்க்கை இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ரேட்டர் டைம் வந்து 8 மினிட்ஸாக இருந்து 10 மினிட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து தான் ஆப்ரேட்டர் வந்து 100%. இப்போ அதே மாதிரி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 22 மினிட்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 32 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இதுவாகுது. ஓகேங்களா. ஸோ 32 மினிட்ஸ் வந்து டோட்டலாக வருது. அப்போது ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண 32 மினிட்ஸ் ஆகுதுன்னா அப்போது 12,000 மினிட்ஸில் எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 375 யூனிட்ஸ் வருது. ஸோ இதுவுமே வந்து 100% தான். நம்ம திருப்பி 70% நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ 291.25. ஸோ இது 100%. நம்ம எப்பவுமே இது ஏன் நம்ம 100% போட்டேன், நான் 80% போடல அப்படின்னா இது மாதிரி நான் பண்ணுறது எல்லாமே வந்து 100%க்கு தான் பண்ணிட்டு வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மொத்தமாக 100% வச்சு தான் நம்ம போட்டோம். அதே மாதிரி இதுவும் நம்ம 100% வச்சு தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். இதில் வந்து இங்கே வந்து 110 போட்டிருக்கே அப்படின்னு கேட்கலாம். பட் 110 நம்ம போடும்போது இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நான் வந்து 100ஆக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 100% நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கன்வெர்ட் ஆகும்போது 20 மினிட்ஸ்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இப்போது illustration 4.
ஸோ illustration 4க்கும் நான் நிறைய நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து illustration 4 வந்து பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபாலோயிங் டேட்டா இஸ் அவைலபிள் ஃபார் தி மேனுஃபேக்சரிங் யூனிட். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் இருக்கிறாங்க. அதுமாதிரி டெய்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸு. அதேமாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் பர் மந்த் வந்து 25. ஸோ அதை போட்டுக்கிட்டேன். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பர் மந்த் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா 300 யூனிட்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்ட். அதனால் ஸ்டாண்டர்ட் லேபர் ஹவர்ஸ் பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ இது வந்து 8 ஹவர்ஸ். ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு யூனிட் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் வாஸ் அப்சர்வ்டு ஃபார் நவம்பர் 2015. ஸோ நவம்பர் 2015க்கு அப்சர்வ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேன் டேஸ் லாஸ்ட் டியூ டு ஆப்சண்ட், அதாவது சில பேர் அந்த ஆப்சண்ட் இட்டாங்க. இவங்க 30 வந்து டேஸ் இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா, ஸோ 15 ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் வந்து 12 நாளைக்கு லீவ் எடுத்துருக்காரு, அது மாதிரி ஆப்சண்ட் ஆகிருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு மொத்தம் 30 டேஸ் டோட்டலாக அது வருது. ஓகேங்களா, அது முழுக்க 30 டேஸ். ஓகே, 30 டேஸ். இது 15 ஆப்ரேட்டர், ஒரு ஆப்ரேட்டரும் 2 நாளைக்கு எடுத்துருக்காங்க. 15 ஆப்ரேட்டர் 2 நாள் எடுக்கும்போது 30 வருது. அது மாதிரி யூனிட் ப்ரொடியூஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 240. இது வந்து ஆக்சுவல். ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவல். பட் ஆனால் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 300 யூனிட்ஸ். ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணது 240 தான். ஸோ ஐடில் டைமும் கொடுத்துருக்காங்க. மின் வந்து சில நேரத்தில் வேலை செய்யாமல் இருக்கிறாங்க ஃபேக்ட்ரியில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 276 மேன் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆப்சன்டீஸ். ஸோ எவ்வளோ பர்சன்ட் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க, ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம ஆப்சண்ட் கண்டுபிடிக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டோட்டல் நம்ம வந்து ஸ்கூலில் காலேஜில் வந்துட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் ப்ரெசன்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்சண்ட். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு டோட்டலும், ஸோ டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்சண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி ஆப்சண்ட்டோட பர்சன்டேஜும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டல் டேஸ், நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ நம்ம வந்து இது பண்ணுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸை வந்து நம்ம வந்து ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் பத்தாவதுக்கு நம்ம. ஸோ 15 ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க. 15 ஆப்ரேட்டர் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ அது மாதிரி 8 மணி நேரம் எத்தனை நாளைக்கு வேலை செய்கிறாங்கன்னா 25 நாளைக்கு வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஹவர்ஸ் வந்து நமக்கு 3000 ஹவர்ஸ் வரும். ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம 3000 ஹவர்ஸ் வேலை பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஆப்சண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க 30. ஸோ மேன் டேஸ் லாஸ்ட் டியூ டு ஆப்சண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ். அப்போ 30 டேஸ், அப்போ ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம 8 ஹவர்ஸ் நம்ம வேலை செய்கிறோம். ஓகே, 3000 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் ஹவர்ஸு. அதே மாதிரி இப்போது 30 டேஸ் இன்ட்டு 8 வந்து பார்த்திங்கன்னா 240 ஹவர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவல்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த நம்ம சொன்ன மாதிரி ஆக்சுவல் அவுட்புட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஸோ அப்படிலாம் நம்ம இது கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இது வந்து எப்படின்னா 3000 ஹவர்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து டோட்டல் ஹவர்ஸ் பதிலாக தான் வந்து ஆப்சன்டீஸ் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 240. ஸோ ஆப்சன்டீஸ் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கும்போது 3000 வந்து 100%னா 240 வந்து எவ்வளோ. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 8% வந்துடுச்சு. ஸோ அடுத்தது ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவது சொல்லிட்டு பார்ப்போமா. நம்ம ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் லேபர். நம்ம லேபரை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லேபரை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னா 240 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம், ஸோ அந்த யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்ம ஹவர்ஸ் தெரிஞ்சிடும் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து என்னதுன்னா ஒரு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 8 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 240 யூனிட்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1920 ஹவர்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணது வந்து என்னதுன்னா 1920 ஹவர்ஸ். ஸோ டோட்டல் ஹவர்ஸ் வந்து 3000 ஹவர்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணது 1920 ஹவர்ஸ். ஸோ அப்போ வந்து ஆக்சுவல்
output by standard outputனு சொல்லிட்டு நான் வச்சுக்கேன். ஸோ டீம் போட்டேன், சாரிங்க, ப்ரொடக்டிவிட்டின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, actual output by standard output. ஸோ actual output வந்தீங்கன்னா 1920. ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து 3000 into 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64%. நம்ம 64% வந்து லேபரை நம்ம நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி ஆஃப் லேபர். ஸோ ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி ஆஃப் லேபரோட ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி கேட்குறாங்க. ஸோ லேபரோட ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஸோ டோட்டல் மேன் ஹவர்ஸ் இது ஃபார்முலா. ஸோ டோட்டல் மேன் ஹவர்ஸ்லேருந்து மைனஸ் எவ்வளோ நேரம் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க, அது மாதிரி எவ்வளோ நேரம் ஐடலாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டல் ஹவர்ஸ் வந்து 3000 ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஆப்சன்டேஜ் ஹவர்ஸும் நமக்கு தெரியும். அது மாதிரி ஐடல் மேன் ஹவர்ஸும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 276 வந்து ஐடல் ஹவர்ஸ். ஸோ 3000 வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நமக்கு 2484 மேன் ஹவர்ஸ் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. ஆக்சுவல் அவுட்புட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் மாதிரி. இப்போ ஆக்சுவலாக நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1920 ஆக்சுவலாக நம்ம பண்ணுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டர்டாக கன்சிடர் பண்ணது வந்து 3000. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம இப்போ ஸ்டாண்டர்டாக கன்சிடர் பண்ணுறது வந்து என்னதுன்னா 2484 மேன் ஹவர்ஸை நம்ம ஸ்டாண்டர்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் அதே மாதிரி 1920 divided by 2480 into 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடச்சிடும், எவ்வளோ நம்ம வந்து லேபரை வந்து ப்ரொடக்டிவிட்டியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படின்றது. ஸோ அடுத்ததை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்ட் பர் மேன் பர் மந்த்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். அது ஸோ இப்போது ஸ்டாண்டர்ட் தேவை, அப்புறம் ஆக்சுவலும் தேவை. ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா 300, ஆக்சுவல் பார்த்திங்கன்னா 240. ஸோ இது எந்த கணக்கில் வருது நான் இப்போ சொல்கிறேன் எப்படி இது பண்ணேன். ஓகே, இப்போ இங்கே கேட்குறது ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ பர் மேன் இப்போ 15 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆப்ரேட்டர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுற, ஒரு மாதத்தில் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் ரெண்டுமே எடுத்துப்போம். இப்போ ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 300 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 15 ஆப்ரேட்டர், அப்போது ஒரு ஆப்ரேட்டர் வந்து 20 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 240 தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 15 ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் வந்து 16 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. ஸோ அடுத்தது illustration 5 நம்ம பார்ப்போம். ஸோ illustration 5க்கு இப்போ போனோன்னா, on incentive scheme allows proportionate production bonus beyond 100% performance level calculated the amount of incentive bonus. ஸோ அது வந்து இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது இது யாருக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் 100% மேலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் போனஸ் வந்து, அதாவது 100% மேலே யார் வேலை செஞ்சு ஸோ அவங்களுக்கு யார் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் போனஸ் எவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி டோட்டல் பேமெண்ட் ரிசீவ்டு பை அன் ஆப்ரேட்டர் ஆன் ஏ பர்டிகுலர் டே. இப்போது டோட்டல் பேமெண்ட்னால் ஏற்கனவே அந்த 100%க்கும் அதுக்கப்புறம் 100% மேலே வேலை செஞ்சாங்கன்னா அந்த பர்சன்ட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து டோட்டல் பேமெண்ட் ரிசீவ்டு பை அன் ஆப்ரேட்டர் வந்துடும் நமக்கு பர் டேக்கு. ஸோ டே டியூரிங் விச் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அப்ளைஸ். ஸோ நம்ம வந்து எப்போ போல் செம்ம போட்டு கிவன் சொல்லிவிட்டு நான் அதை எழுதிட்டேங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போது ஏஎஸ்னால் assembled pocket transit radio set. ஓகே, assembled radio setன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன் ஏஎஸ்னா. ஓகேவா, நான் இதை தான் வந்து நான் ஷார்ட் ஃபார்மாக ஏஎஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ்டு பை தி ஆப்ரேட்டர் டூரிங் தி டே. ஓகே, நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி வந்து கேட்குறாங்க, ஆப்ரேட்டர் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணார். ஸோ இப்போ முதல்ல இன்சென்டிவ் போனஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இன்சென்டிவ் போனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரேடியோ செட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ஆகுது. ஸோ அப்போது நம்ம வந்து இங்கே நம்பர் ஆஃப் செட்ஸ் அசம்பிள் டியூரிங் தி, அதாவது ஒரு நாளைக்கு வந்து
ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 15 செட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1 டே ஆயிருக்கு. அதே மாதிரி 1 டே வந்து 8 hours, அப்படி இல்லைன்னா 480 minutes. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி 1 hour வந்து 4 rupees 4 வந்து 1 hour வேலை செஞ்சாங்கன்னா 4 ரூபாய் வந்து வேஜஸாக தராங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு இதுவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ஆயிருக்கு. அப்போது 15 செட் ரேடியோ செட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கும், எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்குன்னா 450 minutes வந்து ஆயிருக்கும். இது வந்து ஆக்சுவல். ஆனால் இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக நாம் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் எப்படி வருதுன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டில் என்ன பார்க்குறோன்னா 480 minutes, அதுக்கப்புறம் 120 minutes. இந்த 480 minutes வந்து என்னதுன்னா 8 hours. பட் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 8 hours அட்டெண்டட் டைம். பட் ஆனால் அதில் வந்து 2 hours வந்து சும்மாவே இருந்திருக்காங்க. ஸோ இல்லைனா அன்மெஷர்டு வேல்யூ, இல்லைனா மெஷர் பண்ண முடியல. ஸோ வேலை செஞ்சுட்டு மெஷர் பண்ண முடியல. ஸோ 2 hours ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 8 hours-க்கு 480 minutes-ஓ 2 hours வேஸ்டடோ இல்லை வந்து அன்மெஷர் கேல்குலேட் பண்ண முடியல. ஸோ அப்போது வந்து 6 hours-க்கு பார்த்தீங்கன்னா 120 minutes. இது நான் ஆக்சுவலாக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஆக்சுவல் ஹவர்ஸ்ன்ட்டு. ஓகேங்களா? 120. ஸோ நான் ஆக்சுவலாக வேணாம், விட்டுருங்க, கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளுக்கு. அந்த ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் வேணாம். ஓகே, இப்போ 6 hours 2 hours வந்து மெஷர் பண்ண முடியல, இல்லை வேஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 hours தான் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட்டாக பண்ண முடியுது. ஸோ அதனால் 120 minutes. ஸோ இப்போது ஒரு இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ஆகுதுன்னா, அப்போது அவங்க வந்து 8 hours-ல் இல்லை 6 hours, இது வந்து 6 hours-ஐ குறிக்கிது. அதே மாதிரி இது வந்து 8 hours-ஐ குறிக்கிது. ஸோ அப்போது 8 hours-ல் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 16 ரேடியோ செட் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி 6 hours-ல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 ரேடியோ செட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போது டோட்டலாக 4 இது பண்ணியிருக்கணும். பட் ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ வேஸ்டடோ இல்லை அன்மெஷர்ட் நம்ம பண்ண முடியல. அப்போ நம்ம 16 தான் வந்து அக்யூரேட்டாக எடுத்துக்கணும். ஸோ 16ல் வந்து 4 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 12 ரேடியோ செட் வந்து வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு. ஸோ இப்போ 12 ரேடியோ செட்டு தான் வந்து நான் 100% நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ 8 hours-ல் அவங்க இது பண்ணணும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து 6 hours தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த 6 hours மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர 8 hours தெரியாது. மிச்சம் அப்போ பார்த்தீங்கன்னா 12க்கு வந்து அக்யூரேட் நம்ம சொல்லிடலாம். ஸோ 12 ரேடியோ செட் பண்ணும்போது நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஆனால் மிச்ச 4 ரேடியோ செட் பண்ணும்போது நமக்கு தெரியல, அது தெரியலன்னா எப்படி சொல்கிறது. ஸோ அவங்க வந்து மெஷர் பண்ணலை, இல்லைனா அவங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ஹவர்ஸை. ஸோ அதனால் வந்து நம்ம 12 தான் வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியும். ஸோ 12 ரேடியோ செட் வந்து 100%. அப்படி பார்த்தீங்கன்னா 15 ரேடியோ செட் வந்து நான் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அதுக்கு வந்து 450 minutes ஆயிருக்கு. ஸோ அப்போது வந்து 15 ரேடியோ செட் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 125% வருது. ஸோ 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்க. ஸோ 25% இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம புக்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 25% வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25% இன்டூ 6. ஸோ ஹவர்ஸ் வந்து 6 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 wages. ஸோ பண்ணும்போது 6 ரூபா ஃபார் 6 hours ஆன் மெஷர்டு ஒர்க். அவங்க மெஷர் பண்ணதில் வந்து 6 hour wages வாங்குகிறாங்க. இப்போ அவங்க வந்து 25% அவங்க வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து அவங்க வாங்குகிறாங்க. ஸோ கேரண்டீட் வேஜஸ் ஃபார் 8 hours. அவங்க 8 hours-க்கு வந்து 8 hours இன்ட்டு 4 வேஜஸ் ரூபீஸ் வந்து 4. ஸோ 32 ரூபா தரணும். ஆனால் இப்போ அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக 6 hours வேஜஸ் 6 rupees வந்து போனஸாக கிடச்சிருக்கு. ஏன்னா 25% வந்து கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க 100%-ஓட. ஸோ அதனால் வந்து 32 + 6 பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 38 வந்துடும். ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் ஃபார் தி டே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் 38 செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம போனஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நெட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். ஸோ நெட் இன்புட் பதிலாக நம்ம வந்து இங்கே போட்டிருக்காங்க, இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா நெட் மேன் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நெட் மேன் ஹவர்ஸ் தான் இன்புட். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 15 இங்கே கொடுத்தாங்க. நம்பர் ஆஃப் செட்ஸ் அசம்பிள் டியூரிங் தி டே வந்து 15 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து அவுட்புட் நம்மளுக்கு 15 இருந்துச்சு. ஸோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 6 hours தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? 8ல் 2 போச்சுன்னா 6.
ஸோ 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 செட்ஸ் ஒரு 1 ஹவரில் 2.5 செட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ.